வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஷக்கீலா அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு இந்தி மூவி. இது ஆக்சுவலி 2020 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஷக்கீலாவோட பயோகிராஃபியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை மையமா வச்சுதான் இந்த கதையை அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஷக்கீலாவோட சின்ன வயசை காட்டுறாங்க. அவங்க தன்னோட ஃபேமிலியோட சவுத் இந்தியால ஒரு பகுதியில ரொம்ப சந்தோஷமான லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அப்பா எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாங்க. சோ வேற வழியே இல்லாம இந்த பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. இவங்களோட சாஃப்ட் பான் மூவிஸ் அப்படின்றது ஒரு கட்டத்துல பயங்கரமான ஒரு ரீச் அடையுது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் பெரிய ஹீரோஸோட படங்களை விட அதிகமான ஓப்பனிங் அப்படின்றது எடுக்குது. அதை பார்த்து ரொம்ப கடுப்பாகக்கூடிய பெரிய ஹீரோஸ்ல ஒருத்தரா தான் நம்ம பங்கஜ் திருப்பதி இதுல நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இதுல இவர் சலீம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இவரு ஷக்கீலாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அதே நேரத்துல ஷக்கீலா இந்த பான் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு ப்ராப்பரான மூவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பயோகிராஃபி எடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, கடைசியா ஷக்கீலாக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஷக்கீலாவோட லைஃபை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம் மாதிரி தெரியல. ஆக்சுவலா டர்ட்டி பிக்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சில்க் ஸ்மிதாவோட பயோகிராஃபி இருக்குல்ல, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஏன்னா அதே டெம்ப்ளேட் படி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட கதையில இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ப்ராப்பரா கேப்சர் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்றதே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அதாவது தன்னோட கதையை எடுக்க சொல்லி ஷக்கீலா வந்து ஒரு ரைட்டர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த ரைட்டர் நீ உண்மையதான் சொல்றியான்னு எனக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நார்கோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க வைப்பாரு. அதன் வழியா இந்த கதையை சொல்ற மாதிரி காட்டுவாங்க. சோ அங்கேயே ஒரு மிகப்பெரிய கேப் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷக்கீலாவோட பாடி டபுள் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை காட்டுவாங்க. சோ அந்த கேரக்டருக்கான முடிவு அப்படின்றதுமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அதே மாதிரி பங்கஜ் திருப்பதிக்கு அகேன்ஸ்டா வரக்கூடிய அந்த ரைவல்ரி ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் போக போக அதுவுமே டம்மியான மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ரிச்சா சதாவும் அந்த ஷக்கீலாவோட கேரக்டரை ரீக்ரியேட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அதுவும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. பட் இந்த படத்துல வரக்கூடிய அந்த சின்ன லவ் போர்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு டீசென்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துல அந்த ஷக்கீலாவோட டவுன்ஃபால காட்டினதா இருக்கட்டும், ஷக்கீலாவும் சில்க்கும் மீட் பண்ணக்கூடிய அந்த காட்சி எடுத்ததா இருக்கட்டும், அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்துக்கலாம். ரொம்ப நார்மலாவே எடுத்திருப்பாங்க. ஓவரால் ஒரு நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கதை. பட் எடுத்த விதம் அப்படின்றது ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.1 out of 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.